சாரி மிஸ்டர் சங்கர், நீங்க அந்த கைதி குமாரசாமி இப்ப பார்க்க முடியாது. அப்படி சொல்லாதீங்க சார். 12 வருஷம் கழிச்சு அவரை பார்க்க ஆசையோடு வந்திருக்கேன். நீங்க எப்படியாவது எனக்கு இன்டர்வியூ கொடுத்து தான் சார் ஆகணும். ரொம்ப தொந்தரவு பண்றீங்களே. நீங்க இப்ப பார்க்க முடியாதுன்னா முடியாதுதான். ஏன் வீணா பேசி நேரத்தை பாழ் பண்றீங்க? ஐயா, நீங்க என்ன யாரோ நினைச்சுக்கிட்டு பேசுறீங்க. நான் அவருடைய மகன் ஐயா, மகன். என்ன, நீங்க அவரோட மகனா? கொஞ்சம் இருங்க. வாட, இவரை அழைச்சிட்டு போய் அந்த கைதி குமாரசாமியை காட்டுப்பா. எஸ் சார். தேங்க்யூ, தேங்க்யூ சார். அஞ்சாத கள்ளனடி, ஆறுமற்ற பாவியடி, நெஞ்சார பொய் சொல்லும் நேயமில்லா நிஷ்டூரல். அஞ்சாத கள்ளனடி, ஆறுமற்ற பாவியடி, நெஞ்சார பொய் சொல்லும் நேயமில்லா நிஷ்டூரன். கஞ்சாவெறியனடி, கை சேதமாகும் முன்னே அஞ்சாத என்று சொல்லி எந்தன் கண்ணம்மா, நீ ஆண்டிருந்தால் ஆகாதோ எந்தன் கண்ணம்மா. ஏன் சார், என்ன சமாச்சாரம்? எங்க அப்பாவே எனக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா? அதோ அந்த மரத்தடியில உட்கார்ந்து இருக்காரு பாருங்க, அவர் தான் உங்க அப்பா. குமாரசாமி, 840 840 840. குமாரசாமி ஒன்னதான்ப்பா. இதோ பாரு, உன் மகன் வந்திருக்காரு. அப்பா, அப்பா, நீங்க நினைச்சபடியே அம்மா என்ன ஒரு வக்கீல் ஆக்கிட்டாங்க. அதுவும் முதல் கேஸ்லயே நான் வெற்றி மாலை சொல்லிட்டேன். இனிமே உங்க அவமானத்தை போக்குறதுக்கு எனக்கு முழு பலமும் கிடைச்சாச்சு. அப்பா, ஏன் என் கூட பேச மாட்டேங்கிறீங்க? ஓ, இத்தனை வருஷமா நான் அவங்கள வந்து பார்க்கலன்னு என் மேல கோவமாப்பா? நான் என்ன செய்வேன்? நேத்துதான் அம்மா எனக்கு பூரா விஷயத்தையும் சொன்னாங்க. என்ன மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க. அப்பா, அப்பா, என்ன இப்படி சோதனை பண்ணாதீங்க. என்னால தாங்க முடியாதப்பா, தாங்க முடியாது. அப்பா, கொஞ்சம் திரும்பி என்ன பாருங்க. உயிரை கொடுத்தாவது நீங்க குற்றவாளி அல்லவென்று நிரூபிக்க புறப்பட்டிருக்கிற உங்க மகனை கொஞ்சம் பாருங்க. அப்பா, என்ன பார்க்க மாட்டீங்களா? என்னோட ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களா? அப்பா, எங்க நான் நடந்த கதையெல்லாம் கேட்டு உங்க மனசை புண்படுத்த வந்திருக்கேனோ நினைச்சு மௌனமா இருக்கீங்களா? இல்லப்பா, இல்ல. நீங்க அதையெல்லாம் எனக்கு சொல்ல வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். நீ போற காரியம் ஜெயமாகட்டும்டா மகனேன்னு என்ன ஒரு தடவை வாழ்த்துங்கப்பா. ஒரே ஒரு தடவை என்ன வாழ்த்துங்கப்பா. அப்பா, உங்களோட கூட சேர்ந்து இருக்கத்தான் எனக்கு கொடுத்து வைக்கல. உங்க ஆசீர்வாதத்தை கூட பெற முடியாத பாவியாவா நான் இருக்கணும்? நேரம் ஆயிடுச்சா? என்னோட ஒரு வார்த்தை பேசுங்கப்பா. உங்க அன்பு வாயாலே மகனேன்னு ஆசையா ஒரு தடவை கூப்பிடுங்கப்பா. வெற்றியோட திரும்பி வந்து என்ன மீட்டுக்கிட்டு போடா கண்ணேன்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அப்பா, 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 அப்பா. ஏன்பா குமாரசாமி, உனக்கு என்ன மூளை கலங்கி போச்சா? இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்டானே உன் மகன், அவங்கிட்ட ஒரு வார்த்தை பதில் பேசி அனுப்பிச்சிட கூடாது? அட ஒன்னதான்ப்பா கேக்குறேன். என்னப்பா கோதண்டம், என்னப்பா அந்த பைத்தியம் கையில போய் பேசினாகிறிய? சோத்து பறிக்க தூண்டுறத விட்டு நீ வேற வாப்பா.
சாரி. அம்மா அம்மா, நான் புள்ள குட்டிக்காரன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா 2 பேருமே வாங்க, எனக்கு ஏதாச்சும் கிடைக்கும். சரி பாப்பா. இந்த ஊருக்கு புதுசா நீங்க? ஆமாங்க. என் பெயர் சங்கர். சென்னையில வக்கீலா இருக்கிறேன். என் பேர் லீலா. மக்கள் குரல் பத்திரிகையில உதவி ஆசிரியையா இருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஊர்ல எங்க நல்ல ஹோட்டல்? ஹோட்டலா? இந்திரபவன் நல்லதுன்னு சொல்றேங்க. இருபத்தி மூணு 23 23 5 30 30 23 5 28 28 28 28 28 28 1 29 ரூம் காலி இருந்துங்களா? 29 29 29 ரூம் இருக்குதான்னு கேட்டேன். இருக்கு 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 92 92 92 92 92 அங்கே இருக்கட்டும். முதல்ல என்ன அனுப்பி வைங்க சார். வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. ரூம் இருக்குதுன்னு சொன்னீங்க. ரூம் இருக்குன்னு சொன்னல, பாத்தீங்களா? இந்த இருக்கு வந்து நம்மள கிறுக்கு ஆக்கிடுச்சு. உங்க பேரு? சங்கர். எவ்வளவு நாள் தங்க போறீங்க? 1 மாசம். 1 மாசமா? அப்ப 50 ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க. உங்க ஊரு, பேரு, தொழில், அட்ரஸ் எல்லாத்தையும் எழுதி அதுல ஒரு கையெழுத்த போடுங்க. சரி. இருக்கு 9 இருக்கு 9 இருக்கு 9 9 9 2 9 2 11 11 11 11 11 இருக்கு 9 இதுல 9 இருக்கு 9 இல்லையா, 29. ஆமா ஆமா 29. ஐயோ மூளையா. டே பையா சார். ஐயா 5 நம்பர் கூட்டு போ. சரி சார். 5 நம்பர் 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 5 நம்பர். ஏன்டா நீ வேற குதிக்கிற? போப்பா. 5 நம்பர் 5 நம்பர் 30 30 30 30 30 30 30 மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்கா சார், இந்த மெட்ராஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி எங்க இருக்கு? ஏயா, நான் கேட்டது காதுல விழல? விழுந்தது விழுந்தது. இந்த பாட்டை தானே கேக்குறீங்க? சரிதான். இது வந்துங்க 1938ல நம்ம கிட்ட போய் பாண்ட பாட்டுங்க இது. யோ, இந்த மெட்ராஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி எங்க இருக்குதுன்னு கேட்டேன். இன்சூரன்ஸ் கம்பெனியா? ஆமா. என்னது நம்ம கிட்ட போய் நாடக கம்பெனி தானுங்கள வச்சிருந்தாரு. கண்டாவிடா. யோ, இந்த ஊர்ல மெட்ராஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி எங்க இருக்குது? ஓஹோ, மெட்ராஸ் இன்சூரன்ஸ் கம்பெனியா? ஆமா. தெரியலையே. ஏ பையா, இங்க மெட்ராஸ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஏதாவது இருக்காடா? இந்த செத்தவங்களுக்கு அதிர்ஷ்ட பிரைஸ் கொடுப்பாங்களே, அந்த கம்பெனியா சார்? என்னது, செத்து போனா அதிர்ஷ்ட பிரைஸா? ஆமா சார். எங்க அப்பா செத்து போனப்போ எங்க அம்மாவுக்கு 1000 ரூபாய் அதிர்ஷ்ட பிரைஸ் கொடுத்தாங்க சார். ஆமாப்பா, அந்த மாதிரி கம்பெனி பத்தி தான் கேக்குறேன். எங்க இருக்குது? இப்படியே போய் வலது பக்கம் திரும்பினீங்கன்னா அந்த மூலையில இருக்கு சார். ஓ, தேங்க்ஸ்.
என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல, இந்த மெட்ராஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆபீஸ். மெட்ராஸ் இன்சூரன்ஸ் கம்பெனியா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அது இந்த இடத்துல தான் இருந்துச்சுன்னு. ஆமா ஆமா, இந்த இடத்துல தான் இருந்துச்சு. ஆனா அது திவாலாயி இழுத்து பூட்டி எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. ஓ, தேங்க்ஸ். நான் வர்றேன். மக்கள் குரல் வாரையேடு, 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 1937. மக்கள் குரல் வாரையேடு. கற்க கசடர கற்க கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. வணக்கம் சார். வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் உங்க பத்திரிகையோட பழைய பிரதிகளை பார்க்கணும். உட்காருங்க. எத்தனை வாரத்துக்கு முந்தைய பத்திரிக்கை வேணும்? 12 வருஷங்களுக்கு முன்ன. ஓஹோ, 12 வருஷத்துக்கு முந்தியா? ஆமாங்க. அப்பா, அது கரையானரிச்சு ஜீரணமாகி எத்தனை வருஷம் ஆச்சோ? அதை இப்ப கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. கொஞ்சம் தயவு பண்ணுங்க, எனக்கு அது அவசியம் தேவைப்படுது. ஆனா அதுக்காக என்ன செய்ய சொல்றீங்க? இந்த வார பத்திரிக்கையே வந்த பாடில்ல. உங்களுக்கு ஃபைல தேடிக்கிட்டு இருந்தேன்னா என் வேலையை யார் பாக்குறது? என்ன நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. வேணும்னா அதுக்கு உண்டான தொகையை நான் கொடுத்துறேன். தொகை கிடைக்கட்டுங்க. தொகையை விட எனக்கு வேலையும் நேரமும் தான் முக்கியம். தயவு பண்ணி தொல்லை கொடுக்காதீங்க. இல்ல, நீங்க பிளீஸ். ஓ, நீங்களா? நீங்க? நான் இந்த பத்திரிகையில தான் உதவி ஆசிரியையா இருக்கிறேன். அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க யாரை பார்க்க வந்தீங்க? உங்க பத்திரிகையோட பழைய பிரதிகள் தேவையா இருந்துச்சு. பார்த்துட்டீங்களா? இல்ல, உங்க மேனேஜர் ரொம்ப பிஸியா இருக்கிறா போல இருக்கு. என்ன பிஸியா வேற இருக்கிறாரா? கொஞ்சம் இருங்க, நானே வாங்கி தரேன். யாகாவாராயினும் மேனேஜர் சார். என்னம்மா? நம்ம பத்திரிகையோட பேரை மக்கள் எதிர்ன்னு வைக்காம ஏன் தெரியுமா மக்கள் குரல்னு வச்சிருக்கோம்? தெரியாதுங்களே. பொதுமக்கள் எல்லோருக்கும் முடிந்த அளவு உதவி செஞ்சு எப்போதும் அவங்க நண்பனா இருக்குதான். தெரியுதா? முதல்ல அவர் கேட்கிற ஃபைலை எடுத்து கொடுங்க. சரிம்மா. ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு நான் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். சேச்சே, அப்படி ஒண்ணுமே இல்லைங்க. எங்க ஆபீஸை தேடி வந்த உங்களுக்கு இந்த உதவி கூட செய்யல, என்ன வேற என்னதான் இருக்கு? உட்காருங்க. ஓ, சாரி. ஆமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் கடனாளியா இருக்கிறேன்ல? என்ன கடனாளியா? ஆமா, அன்னைக்கு நாம 2 பேரும் டாக்ஸில வந்தப்போ உங்களுக்கு நான் கொஞ்சம் பணம் பாக்கி கொடுக்கணும். ஓ, அதுவா? இந்தாங்க. இல்ல இல்ல, உங்ககிட்ட இருக்கட்டும். சார், யாருக்கு நீங்க கேட்ட ஃபைல்? எக்ஸ்கியூஸ் மீ. பாய், அவருக்கு ஒரு காஃபி கொண்டு வந்து கொடு.